தமிழ் வழி கல்வி உரிமை சிறப்பு மாநாடு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்புரை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய தோழர் வன்னியரசு உள்ளிட்ட அனைத்து மேடைகளை வீற்றிருக்கின்ற தோழர்களுக்கும் இந்த இயக்கத்தினை மிக நல்லதொரு கருத்துக்காக மிக சிரமத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் இயக்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் சின்னப்ப தமிழர் ஐயா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கீழே வீற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள், ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில தினங்களுக்கு முன்பு ஐயா எல்லாருமே வந்து இந்த அழைப்புகளை கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்தாங்க. இப்போ பல்வேறு அலுவல் காரணமாக வாங்கிட்டு எதுக்காக இந்த நிகழ்ச்சின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னேன். பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணத்தினால நான் வந்து குறித்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வர முடியவில்லை. இவங்க வந்து எப்படி அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வந்து அழைத்தவங்களே யாரும் வயது குறைந்த இளைஞர்கள் யாரும் இல்லை. அவங்க நினச்சா கூட வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது தான் அனைவரும் இந்த இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இதே வயதை ஒட்டிய சான்றோர் பெருமக்கள் என்னை வந்து மாமன்ற நம்முடைய மாநகராட்சி அலுவலகத்தில் மாண்புமிகு மேயர் அவர்களை சந்தித்து என்னையும் வந்து சந்திச்சாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன குறைகள் என்ன கோரிக்கைன்னு கேட்கும் பொழுது அவங்க தனிப்பட்ட எந்த கருத்தும் சொல்லலை. அதே வயசை ஒத்தா அந்த சான்றோர் பெருமக்கள் சொன்னது பல நாட்களாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இந்த தஞ்சை மாநகராட்சியில் இருக்கின்ற அனைத்து தெருவினுடைய பெயர் பலகையிலும் கட்டாயமாக தூய தமிழ் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் இடத்தில் அளித்தார். அப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே இதை குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். இந்த முறையும் மாமன்ற கூட்டத்தில் நான் இதை வலியுறுத்துகின்றேன். விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மாநகராட்சியில் உள்ள அனைத்து பலகைகளிலும் தமிழ் இடம்பெறும். நீங்கள் வேணா பாருங்க, தமிழ் வாழ்க்கைங்கிறதுக்கு நான் வந்து மாமன்ற கூட்டத்தில் ஒரு முறை பேசியிருக்கேன். தமிழ் வாழ்க்கைன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அளவுக்கு வயதில் அதாவது சான்றோர் பெருமக்கள் அனைவரும் நம்முடைய மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தினை மிக சிரமத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு சின்ன மாறுதல்கள் தான். இந்த அரங்கத்தில் கீழே இருப்பவர்கள் அதிக அளவில் இளைஞர்களாக மாணவர்களாக கட்டாயம் இடம்பெற வேண்டும். ஏனென்றால் எதற்காக நாம் மொழியை காக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம், எதற்காக நாம் போராடுகின்றோம், ஒருவேளை நம்மை விட்டு அந்த மொழி பிரிந்துவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும், நம்முடைய அடையாளம் நிறுத்தப்படும் என்ற ஒரு நிலைமையை அந்த மாணவர்கள் இளம் வயதில் இருக்கின்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். உங்களுடைய தமிழ் கல்வி இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு பெருமளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு சின்ன சின்ன மாற்றங்களை மனிதர்கள் கொண்டு வந்துட்டாவே போதும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் சார்ந்த தமிழ் பெயர்களை தான் நாங்கள் வைப்போம் அப்படிங்கிற மாற்றத்தை குடும்பத்திலிருந்து தொடங்கி இந்த அழைப்புகளை கூட திருப்பி படிச்சுட்டு இருந்தேன். யார் யார் பெயர்லாம் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு மிக துல்லியமாக கணக்கிட்டு டிகேஜி நீலமேகம்ங்கிறதுல சட்டமன்ற உறுப்பினர் பேர் ஜி வரல, சி தான் வந்திருக்கு. அதே போல பிஜி ராஜேந்திரன் ஐயா பெயர் போடும் பொழுது கூட அந்த தமிழ் எழுத்துக்களை கட்டாயம் ஆக்க வேண்டும் என்று இந்த அழைப்புகளில் அடையாளமாக இருக்கின்றது. அதுபோல நம்முடைய வீடுகளில் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வந்து மிக சிரத்தையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா அப்படிதான் பேசுகிறோம். என் கூட ஒரு பையன் பயணிப்பார், தமிழ் வழியில் ரொம்ப ஆர்வம் கொண்ட பையன். அப்போ வந்து காஃபி கூட குடிக்கிறதுக்கு அந்த காஃபிங்கிற பெயரை யூஸ் பண்ண மாட்டார். தூய தமிழில் காஃபி அருந்துவதற்காக தான் அவர் அந்த பெயரை வச்சிருப்பார். இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம், யாரும் தடையில்லை. ஆனால் தமிழை கட்டாயமாக தெரிந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை குழந்தை செல்வங்களுக்கு பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். எங்கள் பிள்ளைங்க நல்லா ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்ல இங்கிலீஷில் பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்கங்கிற பெருமை கிடையாது. நம்முடைய தாய்மொழியாம் தமிழை நன்கு கற்று புரிந்திருக்கின்றார்கள், சரளமாக தாய்மொழியில் பேசுவார்கள், நல்லா எழுதுவார்கள் என்பதுதான் நமக்கு பெருமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாடு சிறந்த அனைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.